ஒரு காடு. அதில் ஒரு முயலும் ஒரு ஆமையும் இருந்தன. முயல் மிகவும் வேகமாக ஓடும். அது எப்போதும் ஆமையை பார்த்து கிண்டல் செய்தது. நீ எப்போதாவது என்னை முந்த முடியுமா என்று. ஒரு நாள் ஆமை அமைதியாக சொன்னது, நாம் ஓட்டப்பந்தயம் போடலாமா? முயல் சிரித்துக்கொண்டே சம்மதித்தது. பந்தயம் ஆரம்பமானது. முயல் வேகமாக ஓடி மிகவும் முன்னேறியது. ஆமை மெதுவாக ஆனால் நின்றுவிடாமல் தொடர்ந்து நடந்தது. சில நேரம் கழித்து முயல் நினைத்தது, ஆமை வந்து சேரவே நேரமாகும் என்று ஒரு மரத்தடியில் தூங்கிவிட்டது. ஆமை நின்றுவிடவில்லை. அது மெதுவாக நடந்து கொண்டே முயலை கடந்து சென்றது. முடிவில் ஆமை தான் இலக்கை முதலில் அடைந்தது. முயல் விழித்தபோது அது தோல்வியடைந்தது என்பதை உணர்ந்தது. ஒளிரும் நட்சத்திரம் கதையின் நெறி முரல். வலது நோக்கி காட்டும் விரல் மெதுவாக இருந்தாலும் தொடர்ந்து முயன்றால் வெற்றி நிச்சயம். வலது நோக்கி காட்டும் விரல் அவசரம் அல்ல,